ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் யாமினி vlogs. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடு ஹில்ஸில் இருக்கேன். ஸோ நாங்கள் நேற்று நைட்டே வந்தாச்சு. சென்னையிலேருந்து ஏற்காடு வந்திருக்கிறோம். ஒய் என்ன பண்ணிருக்க? வச்சு 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 இங்கே வேறு பாய் சொல்லிட்டு போ. பாய் சொல்லு. பாய். ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து குரூப்பாக ஃபேமிலியாக வந்து ட்ரிப் வந்திருக்கிறோம். நேற்று நைட்டே சென்னையிலேருந்து ஏற்காடு வந்தாச்சு. நாங்கள் எந்த வழியாக வந்தோம், எது உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரூட்டு, எப்படி வரலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் போக போக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வரிசையாக உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயிலுமே வந்து நான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். சென்னையிலேருந்து ஏற்காடுக்கு ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 5 to 6 ஃபேமிலிஸ் வந்து காரில் கிளம்பினோம். பிளான் பண்ணது ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி. ஃப்ரைடே மார்னிங் இங்கேருந்து கிளம்பிட்டு சண்டே நைட் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 to 6:30 கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பசங்களெல்லாம் கிளப்பி நாங்கள் கிளம்புறதுக்கு 7 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் குருவாஞ்சேரிலேருந்து கிளம்புனதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேயே வந்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் சூஸ் பண்ண ரூட் வந்து உளுந்தூர்பேட்டை போயிட்டு அங்கேருந்து அப்படியே கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், ஆத்தூர் வழியாக வாழப்பாடி, சேலம் அண்டு ஏற்காடு தான். ரூட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 350 to 360 கிலோமீட்டர் கவர் ஆகும். அண்ட் டைமிங்குமே பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 hours ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபேமிலிஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு ட்ரிப் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள். ஏன்னா ஹைவேஸ் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது இல்லாமல் சென்னையிலேருந்து நம்ம விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து சேலம் பைபாஸ் எடுத்து அயோத்திப்பட்டினம், குப்பனார், ஏற்காடு அப்படி ரீச் பண்ணலாம். இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை உள்ளே இருந்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே ரூட்டும் எடுத்துக்கலாம். அது சென்னை உள்ளேருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் அப்படி போயிட்டு ஏற்காடு ரீச் ஆகும். ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு ஆத்தூர் மெயின் ரோட்டில் ரொம்ப ஃபேமஸாக உள்ள செல்வி மெஸ்ஸில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே லஞ்ச் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்கக்கூட முடியல. எல்லோரும் நல்ல பசியோடு இருந்ததுனால வேகமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறமா அப்படியே சேலம் போயிட்டு அங்கேருந்து ஏற்காடு கட் ரோட் அப்படின்னு இருந்துச்சு. அது மூலயமா அப்படியே ஹில்ஸை வந்து கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்காடு ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் டைமிங்குமே வந்து ஒரு 40 to 60 minutes ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பெண்டில் வளைஞ்சு போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாதுல்ல. ஸோ ஸ்லோவாக போனதில் கண்டிப்பாக 1 hour ஆயிடுச்சு. ஹலோ, இந்த வண்டி இல்லை, அதுக்கு பின்னாடி வர இன்னோவா பின்னாடி வர இன்னோவா. இந்த வண்டி இல்லை, அதுக்கு பின்னாடி வருது. அந்த வண்டிக்கு பில்லு அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்களா? சொல்லிவிடுங்க அவங்கள்ட்ட. ஏற்காடு ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டோல் இருந்துச்சு. அமௌண்ட் வாங்கினாங்க மேலே போகிறதுக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு வெஹிக்கிள்ஸை பொறுத்து சில அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ எங்கள் காருக்கு பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. நான் அவங்கள்ட்ட பே பண்ணிவிட்டு பில் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. நாங்கள் மேலே போக போக சில்லுன்னு அந்த ப்ரீஸ்லாம் சூப்பராக மாறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு சண்டே நைட் அகெயின் ரீச் ஆகிற மாதிரி 3 days வந்து 2 nights ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசார்ட் தான் நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபேமிலி கூட போகிறோம். ஸோ பசங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். இந்த சில்லுன்னு ப்ரீஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் தெரியுமா? அப்போலேருந்து நாங்கள் விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த சில் ப்ரீஸை என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். நாங்கள் மார்னிங் ஒரு 7 கிளம்புனோம் வீட்டிலேருந்து. அண்ட் ஏற்காடு ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 3:30 அது மாதிரி ஆயிருக்கும். நடுவில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம், லஞ்சுக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். சிவா சிவா யாதேவ் வாங்க வாங்க. யாதேவ் யாதேவ் இங்கே வேற அம்மா கைப்பிடி. யாரு ஹாய் சொல். ஹாய். அது எங்கே வந்திருக்கோம் நம்ம? எங்க? மவுண்டைன். தண்ணி கொள்ள போயிடவா? நம்ம போகலாம். கேஜ்லாம் இருக்கு. மெதுவா மெதுவா மெதுவா. baby. Va.
இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். பேர் வந்து லா 4 சீசன் ரெசார்ட் அப்படின்னு. இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் குட்டியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது டைமிங் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதோட கிளிப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஓவராலாக இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே பசங்களுக்கு விளையாடுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அண்ட் குட்டியாக ஒரு பாண்டு, ஸ்விம்மிங் பூல் ஏரியா அப்படின்னு நிறையா இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணி இந்த ரூம் வந்து ஆக்சுவலி 3500 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வில்லா மாதிரி அது மாதிரி உள்ள செப்பரேட்டட் ரூம்ஸ்லாம் வந்து 4000 4500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓவராலாக இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஹில்ஸில் தான் இது கட்டியிருக்காங்க. பட் அந்த ஹில்ஸுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே மவுண்டெயினில் நம்ம ஏறி இறங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஓவராலாக கவர் ஆச்சு. அங்கே ரீச் ஆன அன்னைக்கே நைட்டில் கேம்ப் ஃபயர்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் இந்த ரெசார்ட்டை வித் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரோட தான் சூஸ் பண்ணியிருந்தோம். வாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காட்டுறேன். இந்த ரூம் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு குட்டி லிவிங் ஹால் மாதிரி, குட்டி கிடையாது, ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான். ஏன்னா நாங்கள் நைட்டு ஒரு 20 பேர் வந்து இங்கே தான் உட்காந்து கார்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபாலோட் பை ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், நல்லா ஒரு டபுள் காட் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு சிங்கிள் காட் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ யாராச்சும் எக்ஸ்ட்ரா படுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை தவிர ரூமில் பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் டிவி, கெட்டில், பாத்ரூமில் ஹாட் வாட்டர் அப்படின்னு எல்லாமே கவர் ஆகிருந்துச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரோட தான் இங்கே ரூம் சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து நான்வெஜ் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ நார்மலாக பஃபர் சிஸ்டமில் இருக்கும். அது இல்லாமல் மெனு கார்டில் பார்த்து உங்களுக்கு எதுவும் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதையும் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரெசார்ட்டோடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஏற்காடில் 2 days ஸ்டே பண்ணோம்ல, எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஏற்காடு ட்ரிப்புடைய பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவோட சீக்கிரமாக நான் வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.